பாரதிதாசன் இளைஞரை பற்றி பழுங்கூர் சொல்லுவான். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியே வா, எரியென உன்னை இகழ்ந்தவன் நடுநடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படுவாய், சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி என்று சொன்னான். அந்த வகையிலே செயல்படக்கூடிய இளமை துடிப்புள்ளவர் தான் நமக்கு வேட்பாளராக கிடைத்திருக்கின்றார். கொரோனா இயற்கை பேரிடங்காலத்தில் வாழைய மக்களுக்கெல்லாம் அவருடைய வாட்டம் போக்குவதற்கு உதவி செய்த குடும்பம் டிபியினுடைய குடும்பம். அது மட்டுமல்ல, மது அரக்கனை நாட்டை விட்டு நம்மால் அதை ஒழிக்க முடியவில்லை. டிபிவி மல்டிபிளெக்ஸ் தியேட்டரில் மது அருந்துவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று அதை மிக கண்டிப்பாக அமுல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பெருமைக்குரிய ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, அரசு மகளிர் கல்லூரி அதற்கு வழிபாதைக்கு இடம் தேவைப்பட்டது. தன்னுடைய சொந்த நிலத்திலே அவர் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பெருமாள் நிலத்தை தாரை வாய்த்து கொடுத்திருக்கின்ற குடும்பம் டிபிவி குடும்பம். அதிகாரமே இல்லை. அதிகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுதே இத்தனை சமூக பணிகளை ஆர்வமாக செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர் வேட்பாளர் எம்எல்ஏயாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொகுதிக்கு மக்கள் தொண்டே மகேச தொண்டு என்று சொல்வார் விவேகானந்தர். அதை போன்று பல வேலைகளை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞர் அவர். வாக்குப்பதிவு இயந்திரத்தில் 7வது இடத்திலே விபின் சக்கரவர்த்தியுடைய சின்னம், விசில் சின்னம் இருக்கிறது. அதிலே முத்திரையிட்டு இந்த இளைஞனுக்கு நாம் எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, வெல்லட்டும் விபின் சக்கரவர்த்தி, விண்ணதிர ஒலிக்கட்டும் விசில் ஓசை, வாழ்க வளமுடன்.